எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவலிங்கம், மதுரை மேற்கு மாவட்டத்தோட மாவட்ட தலைவர், பாரதிய ஜனதா கட்சி. கடந்த ஜனவரி 19ஆம் தேதி மாவட்ட தலைவராக மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவங்களும், மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம்ஜி, எங்களுடைய சக்கரவர்த்திஜியெல்லாம் அறிவிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் நான். இந்த திருப்பரங்குன்றத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு அறிமுகமாகணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டு. அதோட சேர்த்து திருப்பரங்குன்றம் தொகுதியில தான் எய்ம்ஸ் வருது. அந்த எய்ம்ஸ் தாமதமாய்க்கு இருக்கு. எய்ம்ஸை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு. இப்போ எய்ம்ஸில் என்ன நடந்துக்கிருக்கு அப்படின்றது சம்மந்தமாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எய்ம்ஸ் அந்த வளாகத்துக்குள்ளே போயிட்டு வந்தோம். அதை பற்றின விஷயங்கள் உங்களை சந்தித்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சந்திப்புங்க. எய்ம்ஸ் 2015 தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுத்தாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி இருந்தது. அவங்க தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கு அந்த மருத்துவமனையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக சேலம், ஈரோடு, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் 19 அது மதுரையில் எய்ம்ஸ், அந்த தோப்பூரில் இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனையோட வேலை நடக்கிற இடத்த ஒதுக்கியிருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜைகா நிறுவனத்தோட, ஜப்பானில் இருக்கிற ஜைகா நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டு 19 அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சாங்க. நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அதுக்கப்புறம் 2 வருஷம் கொரோனா, ஒரு 1000 கோடி ரூபா, 1000 சம்திங் கோடி ரூபாயில தான் அந்த வேலை திட்டம் இருந்தது. 2 வருஷம் கொரோனா பீரியடு, அந்த டைம் பீரியட்லாம், அந்த 2 வருஷத்துக்கு பிறகு திரும்பியும் பார்த்தீங்கன்னா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, மதுரையில் வர்ற எய்ம்ஸ் மருத்துவமனை, பிரதமர் நரேந்திர மோடி அவங்க ஒரு இனி வர்ற எய்ம்ஸுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமான மருத்துவமனையா இருக்கணும். இப்ப இருக்கிற மொத்தம் 23, அதுல 3 இதுக்கு வேலை நடந்துக்கு இருக்கு, 20 ஓப்பன் ஆகி ரன் ஆகிக்கு இருக்கு. இந்த 23லயே இப்ப இருக்கிறதுல அதிகப்படியான இடம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 225 ஏக்கர் இடம் மதுரை எய்ம்ஸ்க்கான எடுத்திருக்க இடம். இங்க வர்ற எய்ம்ஸுக்கு ஜைகாவோட 2250 கோடி ரூபா அதுக்கான பட்ஜெட்டு. இதுதான் பெரிய எய்ம்ஸா இருக்கும். இது முழுமையா கட்டி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ 30% வேலை அங்க நடந்திருக்குது. டிசம்பர் அல்லது ஜனவரி மாதம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எய்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஓப்பன் ஆகும் போதே 270 பெட்டோட அது ஓப்பன் ஆகும். மெடிக்கல் காலேஜ், 200 ஸ்டூடெண்ட் படிக்கிற மாதிரி மெடிக்கல் காலேஜ், நர்சிங் காலேஜ், போக்குவரத்து சௌகரியங்களோட அங்கே இருக்கும். இந்த எய்ம்ஸ் முழுமையா வேலை முடியும் போது 3250 பெட்டுகளுக்கு மேல இருக்கும். இந்தியாவிலேயே பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனையா, அதிக பேஷண்ட் தங்குற மாதிரியான மருத்துவமனையா, பல விதத்துல அது முன்னுதாரணமான ஒரு மருத்துவமனையா இருக்கும். இனி வரப்போற எய்ம்ஸ் எல்லாம் இதுதான் முன்னுதாரணமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எய்ம்ஸா வருது. அது ரொம்ப வேகமா இப்போ ஒரு 30-35% வேலைகள் அங்க முடிஞ்சு ரொம்ப துரிதமா வேலைகள் நடந்துக்கு இருக்கு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறணும். ஒருத்தர் அங்க ஒரு செங்கலை எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த செங்கலை கொண்டு கொடுக்க சொல்லுங்க, எடுத்துட்டு போன செங்கலை. அது எங்களோட ஒரு தாழ்மையான விண்ணப்பம். இல்ல, செங்கல் வராதனால இல்ல, அந்த செங்கல் வந்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது எங்களோட. சார் எடுத்துட்டு போனவரே ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி செங்கலை எடுத்து எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து. ஆமா, எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. புகாரெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை, அவர் துணை முதல்வர் தானே, கொண்டு கொடுத்துரட்டுமே. முதல் கட்டமா அந்த பணிகள் மாணவர்கள் படிக்கிறதுக்கு உள்நோயாளி வெளிநோயாளி குறைந்த அளவு தான் இருக்கு. முழுமையா 2020 கடைசியில் முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நடக்கிற பணிகள் 30% தான் முடிஞ்சிருக்கு. 2020 கடைசிக்குள்ள அனைத்து பணிகளும் முடிஞ்சு எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படுமா? ஆமா சார். இப்போ அந்த கல்லூரி, அந்த மெடிக்கல் காலேஜ் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அது ராமநாதபுரத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. வர்ற இயர்ல 2026 ஸ்டார்டிங்லேயே இல்லாட்டி டிசம்பர்ல வேகமா முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட் இங்கேயே படிப்பாங்க. நர்சிங் காலேஜ் இங்கேயே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓபிடியும் இங்கே ஓப்பன் ஆயிரும். அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் வரும். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் அடுத்தடுத்த வருஷம் தொடரும். முழுமையா இது 2030 வரை 3250 பெட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதில் பார்த்தீங்கன்னா மரங்கள் வளர்க்குறதுக்காக பசுமை காடுகள் அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. நிறைய போக்குவரத்து வண்டியெல்லாம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு கேண்டியன்ஸ் ஃபெசிலிட்டி, வந்து தங்கி மாணவர்கள் மாணவிகள் படிக்கிறதுக்கான ஹாஸ்டல்ஸ், இப்படி எல்லா விதமான கட்டமைப்பும் அதுக்குள்ளே வருது. வேகமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதில் செய்தியாளர்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? செய்தியாளர்கள் ஏன் அனுமதிக்க மாட்டாங்கன்ற தகவல் தெரியல. அப்படி உங்களுக்கு செய்தியாளர்கள் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதை பத்தினா நம்ம பேசுவோம், பேசி அதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணிக்கலாம். சார், திருப்பரங்குன்றம் மலையை முழுமையா அரசியலாக்குறது இந்து அமைப்புகள் தான் பாக்குறீங்க. நீங்க தான் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர். ஆமாம், திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்தளவுல சார் 2-3 விஷயம்தான். ஒன்று, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றணும். பாரம்பரியமாக ஆண்டாண்டு காலமாக ஏற்றிக்கிட்டு வந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றணும். 1994 உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. கார்த்திகை தீபம் அங்கே ஏற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி மறுக்குது. அரசியல் பண்ணுறது இந்த அரசாங்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறது தான் அரசாங்கத்தோட கடமை. அரசாங்கம் இதுவரைக்கும் பண்ணுறதில்லை. அப்போ யார் அரசியல் பண்ணுறா? ஒன்று, இது ஒரு பிரச்சனை. 30 ஆண்டு காலமா இந்து முன்னணி, இந்து அமைப்புகள் அதுக்காக நியாயமான வழியில அறப்போராட்டம் செய்யறாங்க. ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், அப்படி அனுமதியே தரமாட்டுறாங்க சார். 2வது சார், இந்த திருப்பரங்குன்றம் மலை தமிழர்களுடைய பல்வேறு தமிழ் நூல்கள்ல, புராணங்கள்ல எல்லாம் இந்த மலையில தான் முருகன் தெய்வானையை திருமணம் பண்ணாரு. இந்த மலை பரங்குன்றம் முருகனுடைய மலை. அவங்க அப்பா சக்திகிரீஸ்வரர் சிவன் இருக்கிற மலை. ஆனா இன்னைக்கு இந்த மலையை சில அடிப்படைவாதிகள் இது சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. இது இந்து அமைப்புகள் சொல்றது இல்லை. அவங்க சொல்றவங்க சில அடிப்படைவாதிகள் தான். அதுக்கு ஆதரவு தர்றது யாருன்னு பாருங்க, இந்து அமைப்புகள் கிடையாது. 3வது, அந்த மலை முருகன் மேல காசி விஸ்வநாதர், விசாலாட்சி இருக்காங்க. மச்சமுனி இங்க மீன் வடிவில் இருக்கிறதா நம்பிக்கை. அங்க போனீங்கன்னா பார்க்க முடியும். அப்படி இருக்கிற இந்த மலையில ஆடு கோழி எல்லாம் பலியிடுற தந்தூரி விழா நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்து அமைப்புகள் கிடையாது. யாரு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மலையோட பேரை சிக்கந்தர் மலைன்னு மாற்றணும். திருப்பரங்குன்றத்தை கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. அதுக்கப்புறம் மேல ஆடு கோழி பலியிடுறது அப்படின்னு ஆடை தோல்ல தூக்கி போட்டுட்டு போறாங்க. இது எதுவுமே ஹிந்து அமைப்புகள் செய்யறது இல்லை. இங்க நியாயமான நடைமுறைகள், ஆண்டாண்டு காலமா என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிற ஹிந்து அமைப்புகளை என்ன சொல்றாங்க? இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்கன்னு சொல்றாங்க. அப்ப நான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு மூலம் நான் பொதுமக்கள்கிட்ட கேட்கிறேன், இதெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னு பாருங்க. நீங்களே இந்து அமைப்புகள் கிடையாது. இந்து அமைப்புகள் இதுக்காக ஒரு அறவழியில ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டா 144 தடை உத்தரவு போட்டு எல்லாரையும், மாவட்ட தலைவரா என் வீட்டுல நைட்டு 1 மணிக்கு காவல்துறை கதவை தட்டுது. வீட்டுல இருந்து உள்ள வந்தெல்லாம் பாக்குறாங்க. எல்லா பஸ்ல சாமி கும்பிட வந்தவங்க எல்லாத்தையும் தூக்கி கைது பண்ணாங்க. திருப்பரங்குன்றம்னு போர்டை போட்டு திருமங்கலம், மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல கோயிலுக்கு போறவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணி கைது பண்ணி அன்னைக்கு காவல் நிலையம் அன்னைக்கு எல்லாரும் மண்டபத்தில் அடைச்சாங்க. திருப்பரங்குன்றத்தை சுத்தி பேரிகார்டு போட்டு யாரையும் உள்ள விடாம தடுத்தாங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்களே தான் தெரு தெருவா போய் இங்க பெரிய கலவரம் வரப்போகுதுன்னு காவல்துறை சொன்னிச்சு. அப்ப ஹிந்து மக்களுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் நடந்துக்கிறது. அதை நான் ஒரு கடுமையான குற்றச்சாட்டாவே பதிவு பண்றேன் சார். பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திகை சொல்லிட்டு. இதுக்கு கோர்ட் நீதிமன்றம் மூலமா நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் ஏத்தலாம் சரி ஏற்கனவே ஆர்டர் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. பிஜேபியோ இந்து அமைப்புகளோ போராட்டம் அறப்போராட்டம் இதெல்லாம் பண்றீங்க, ரைட், ஓகே. ஏன் நீதிமன்றத்து மூலமா தீர்வு வாங்க முடியாது? அதான் சார், நீங்க ஒரு விஷயம் எப்படின்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பே வந்துருச்சு. உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு சார். அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. திரும்ப தீர்ப்பு இருக்கு. நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க, பண்றீங்க. கோயில் நிர்வாகம் ஏன் ஏற்க மறுக்கிறாங்க? கோவில் அதுதான் சார், நல்ல கேள்வி. ஆமா, கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இருக்கு, HRNC.
இந்து அறநிலையத்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட கட்டுப்பாடு. அப்ப தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆறு சேகர் பாபு, அவருக்கு ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் சொல்றதை கேட்கிறாரு. இப்படி ஒரு தொடர்ச்சி தானே. அதனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கோவில் நிர்வாகம் ஏத்துறதுக்கு தயாரா இருக்காங்க, ஆனா இந்து அறநிலையத்துறை அதை ஏத்துறதுக்கு தயார் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட நான் சொல்லணும் சார். இங்க சிவராத்திரிக்கு காசி விஸ்வநாதரை மலை மேல போய் பார்க்கறதுக்கு பாரம்பரியமா போற வழியில உங்களுக்கு எல்லாம் அந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். முதல்ல பத்திரிகையாளர்கள் ஊடகத்தில் உள்ளவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அன்னைக்கு நைட்டு நாங்க 12 மணிக்கு மேல நடக்கிற பூஜைக்கு போறதுக்கு காவல்துறை எங்களை அனுமதி மறுத்துச்சு. பெரிய கூட்டமா கூட போகல, நாங்க 4-5 பேர் தான் போனோம். ஏன்னா அதிகமான கூட்டம் போனா கூட இது பண்ணுவாங்க, காவல்துறை அந்த வழியில போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது அடுத்த நாள் செய்தியெல்லாம் ஆச்சு, எல்லா பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டீங்க. அப்படி ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அடக்குமுறை இந்து பக்தர்கள் மேல இந்த அரசாங்கம் கையாளுது சார். அங்க 400க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அன்னைக்கு மலைக்கு போயிருக்காங்க. இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற திருப்பரங்குன்றத்துல அதுக்கு எந்த விதமான அடிப்படை சௌகரியமும் பண்ணி தரல. அதே இந்த சந்தனக்கூடு திருவிழா வரும்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுக்குது. ஒரே ஒரு காரணம் தான், சிறுபான்மை மக்களோட ஓட்டு வாங்குறதுக்கு தாஜா பண்றாங்க. அனைத்து தரப்பினரும் சார், அனைத்து தரப்பினரும் வந்துட்டு பதிலளிக்கணும். மலைவாரம் தொடர்பாக அனைத்து தரப்பினரும் பதிலளிக்கணும். சார் நேத்து அரசாங்கம் சொல்லுது, நேத்து பாத்தீங்கன்னா லண்டன் பிரிவியூ கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அந்த திருப்பரங்குன்றம் மேல இருக்கிற அந்த தர்கான்னு சொல்லப்படுற அந்த கட்டடம் நெல்லித்தோப்பு பகுதியெல்லாம் வந்து வக்போர்டுக்கு சொந்தமானதுன்னு இல்லை. அந்த கட்டடம் மட்டும்தான், அந்த 33 சென்ட் இடம் மட்டும்தான். மற்றது எல்லாமே முருகனுக்கான ஸ்கந்தகிரி, அது முருகனுக்கான சொந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தவறான பதிவுகளை தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டில் பதிவு பண்ணுது. நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞர்கள் இது சம்பந்தமான எங்களுடைய தகவல் எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப கோர்ட்டுக்கு சொல்லுவோம் சார். அதுதான் சார், இந்த மலை முருகனுக்கான சொந்தமான மலை. இங்க இருக்கிற கார்த்திகை தீபம் ஏற்றப்படணும். மேலே வந்து காலங்காலமாக நடந்துக்கிருக்குன்னு சொல்றாங்க தந்தூரி விழா, அதெல்லாம் இல்லை, நடக்கலை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த விஷயத்த நாங்க பதிலா சொல்லுவோம். மலை மேல வந்து ஏறதுக்கு பிரச்சனை இருக்கு, மலையே வந்து சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு காட்டிட்டாரு. சரியான முறைகேடு நடக்கல, மது அருந்தி மதுபாட்டெல்லாம் இருக்கு, சமூக விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களோட கோரிக்கைகள் இந்த அறநிலைத்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் உங்களோட கோரிக்கை? சார், எங்களோட மத்திய அமைச்சர் முருகன் அவங்க வந்திருக்கும் போதும் பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர், பாஜகவினுடைய குழு தலைவர் நயினார் அவங்க வந்திருக்கும் போதும் அங்கிருந்தே அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சாங்க. இந்த மலை வந்து சுத்தமா இல்லை, அங்க இருக்கிற விலங்குகள்லாம் வந்து அவங்களுக்கு உணவு, அங்க இருக்க குரங்குக்கெல்லாம் உணவு இல்லை, சாப்பாடு இல்லை, அந்த மாதிரி எல்லாம் அங்க நிறைய பிளாஸ்டிக்கு பாட்டில்ஸ் எல்லாம் உடைஞ்சு கிடக்குதுன்னு, இதெல்லாம் அரசாங்கம் சுத்தப்படுத்தணும்னு நாங்க அரசாங்கத்திட்ட சொல்றது மட்டும் இல்லை, இது முருகன் மலை, முருக பக்தர்களின் மலை. நாங்க உடனடியா திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருக பக்தர்களை வச்சு அந்த மலையை சுத்தப்படுத்துறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு இருக்கோம். அது சம்பந்தமா காவல்துறை கிட்ட நாங்கள் அனுமதி கேட்கலான் இருக்கோம். கார்த்திகை தீபம் ஏற்றணும் சொல்லி 30 வருஷமா எந்த வைக்கிற போராட்டம் ஒரு கொரோனா எப்படி இருக்கு? தீபம் தேதி யாரும் சொன்ன 2 நாளைக்கு மேலே கோஷம் போடுறீங்க, ஊர்வலம் போடுங்க, அது 363 நாளும் நீங்க வந்து எந்த வேலையும் செய்யணும். கோர்ட்டு தீர்ப்பு நிறைவேற்றணும்னு நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. ஏன் கோர்ட்டு மூலியமாவே ஏற்றுறது நீங்க அடுத்த நடவடிக்கை ஏன் போகணும் எடுத்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க. இப்போ நீங்க கார்த்திகை தீபம் காலை ஒரு நாள் ஏற்றணும், அதுக்காக தொடர் நாங்கள் 30 வருஷமா அடையாள ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிருக்கோம்னு சொல்றீங்க. மக்களுக்கு இதை நாங்கள் தெரியப்படுத்திக்கிருக்கோம். மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் பண்றேன், 30 வருடம் இது நடந்துக்கு இருக்குது. இந்த வருஷம் கார்த்திகை தீபம் 2025 கார்த்திகை தீபம் இந்த மலையில் ஏற்றப்படும், உறுதியா ஏற்றுவோம். அது இந்து அறநிலையத்துறையை ஏற்றுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி
அது மக்கள் போராட்டமா மாற ஆரம்பிச்சிருக்குது. தொடர்ந்து மக்கள் இந்த வருடம் ஏத்துவாங்க. இந்த வருடம் இந்த திமுக அரசாங்கம் ஏத்தலைன்னா 2026 பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையில ஆட்சி அமையும். திருப்பரங்குன்ற முருகனோட அருளால அடுத்த வருடம் நாங்களே ஏத்துவோம். எங்களுடைய அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் அனுமதியோட மேல போய் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் சார். அனுமதி இந்த அரசாங்கம் இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கேள்விய இந்த அரசாங்கத்திட்ட கேட்கணும். பிஜேபிக்கு எங்களுக்கு சார், நான் ஒரு காமனா பொதுமக்கள், நம்ம எல்லாருமே கார்த்திகை தீபம் ஏற்றப்படணும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு இது மதிக்காம இருக்கிறது யாரு? தமிழ்நாடு அரசாங்கம். ஏத்தணும்ன்றதை கேட்க வேண்டியது யார்கிட்ட? இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கிட்ட. இந்த கொஸ்டின் அவரை பார்த்து தான் கேட்கணும். ஒத்துழைக்காத சட்டப்படி தப்பு தானே சார். நாங்க ஏத்துறதுக்கு ரெடியா இருக்கோம் சார். இந்து அமைப்புகளோ இங்க இருக்கிற இந்துக்களோ ஏத்துறதுக்கு தயார் தான். அரசாங்கம் அனுமதி மறுக்குது இல்ல. கோயில் வந்து தோட்டம் பண்றதுக்கு எல்லாம் பண்றீங்கல்ல, ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு இருக்கு. நீங்க திரும்பி அந்த உத்தரவை காமிச்சு நீங்க மேற்கொண்டு போறாங்க சார். எல்லாமே நடக்குது, நடக்க அதுக்கான வழிமுறைகள் எடுக்க போறீங்களா? கண்டிப்பா ஏத்துருவோம். அதுக்கான எங்களுடைய வழக்கறிஞர் டீம் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. அது உடனடியாக அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. இதுக்காக ஒரு டீம், ஒரு குழு போட்டிருக்குது, அந்த வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் சார் இன்னொரு விஷயம், இந்த மும்மொழி கொள்கை, அதை பத்தி சொல்லணும். இப்ப இந்த மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது இந்தி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. தமிழ் புறக்கணிப்பு, இந்தி எதிர்ப்பு அப்படின்னு. இப்ப மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை அப்படின்றது தமிழ், இப்ப தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்திற்கான மொழி, அதுக்கப்புறம் 2வது மொழி ஆங்கிலம், 3வதா அவங்க விரும்புற இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியை வேணாலும் அவங்க கத்துக்கிற முடியும். இன்னொரு மொழியை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. நான் குறிப்பிட்டு சொல்றேன், கன்னியாகுமரி மாவட்டம் அந்த பகுதியில் நிறைய பேர் கேரளாவில் தொடர்பு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க மலையாளம் கத்துக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் உள்ளவங்களே கேரளாவுக்கு போறாங்க. கேரளா பார்டர்ல இருக்கிற, கேரளாவுக்குள்ள இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்க வர்றாங்க, ஏன்னா தமிழை கத்துக்கிறதுக்காக. இந்த மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டு நடைமுறைக்கு வந்தா கர்நாடகா பார்டர்ல இருக்கிறவங்க ஒரு கன்னடம் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆந்திரா பார்டர்ல இருக்கிறவங்க தெலுங்கு கத்துக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ கன்னியாகுமரியில இருக்கிறவங்க மதுரையில வந்து தொழில் பண்றதுக்கு பக்கம் திருவனந்தபுரம் போறதுதான். அவங்க மலையாளம்னு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, தொழில் பண்றதுக்கு ஈஸி. இவங்க உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க, பானிபூரி ஹிந்தி கத்துக்கிட்டு வர்றவங்க, ஹிந்தி படிச்சவங்க இங்க வந்து பானிபூரி விற்கிறாங்க, ஹிந்தி படிச்சா நானும் போய் பானிபூரி தான் விற்கணும்னு. திமுகவினுடைய போன தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஹிந்தி படிச்சிருக்காரு. நீங்க ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர் தானே உங்களோட தேர்தல் வியூக வகுப்பாளராக வச்சிருக்கீங்க. இங்க லாங்குவேஜ்ல பிரச்சனை, ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும். இப்ப தமிழ் படித்தவங்க நிறைய இடத்துல போய் பெரிய ஆளா இருக்காங்க, ஹிந்தி படிச்சவங்க பெரிய ஆளா இருக்காங்க. இங்க இன்னொரு மொழியை கத்துக்கணும்ன்ற ஒரு வாய்ப்பு தான். ஹிந்தி கத்துக்கிறதுனால நிறைய இடங்கள்ல பல மொழிகள், நான் ஹிந்தி மட்டும் சொல்லலை, இன்னைக்கு தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ, தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற மொழிகளை கத்துக்கிறவங்க அந்தந்த இடங்களுக்கு போகும்போது சிரமப்படுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கத்துக்கிற வாய்ப்பு கிடைக்குது, அது தமிழ்நாட்டில் மறுக்கப்படுது. அதே நேரத்தில் திமுகவோ விடுதலை சிறுத்தையோ இந்த கட்சிகள் எல்லாம் அவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க நடத்தப்படுற பள்ளிகள்ல ஹிந்தி எல்லாம் படிச்சு கொடுக்குற இதுக்கு அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா வந்து தயாநிதி மாறனுக்கு ஏன் அமைச்சரவையில இடம் கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னது, அவருக்கு ஹிந்தி நல்லா பேச தெரியும். கருணாநிதி ஐயாவை பார்க்கறதுக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது ராகுல் காந்தி வரும்போது ராகுல் காந்தி சொன்னாரு, ஸ்டாலின் அவங்களோட பேர குழந்தைகள்லாம் நல்லா ஹிந்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்குது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் படிக்கிறது இல்லை. இந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அப்படி இல்லை இல்லையா சார்? அந்த மும்மொழி கொள்கை என்ன சொல்றாங்க, அவங்க தப்பா சொல்றாங்க. எந்த மொழி வேணாலும். ஆமா இல்ல சார், புதிய கல்விக் கொள்கை வந்து 3வது மொழியா எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம்னு இருக்கு. இல்ல சார், அவங்க தப்பா சொல்றாங்க. மும்மொழி கொள்கை அப்படி இல்ல. அது எங்களுடைய மாநில தலைவரே சொல்லியிருக்காரு. அவங்க எந்த மொழி வேணாலும் 3வது மொழியா இந்திய மொழிகள் இருக்கு இல்லையா, அந்த மொழிகளை எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம். பீகார்லயோ குஜராத்லயோ யாரும் மும்மொழி கொள்கை படிச்சு வந்து இங்க வந்து வேலை பார்க்கல, வேலை இல்லாம தான் இங்க வந்து வேலை பார்க்குறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க வட மாநிலத்துல வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்க 3வது மொழி படிக்கல,
அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சார் சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஒரு டெஸ்ட் சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் தமிழகத்துக்கு நீங்க ஹிந்தி மொழியை மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க சார்? அவர் சொல்ற கருத்து குஜராத்லயும் இல்ல, ரைட், தமிழகத்துல ஏன் கொண்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அவர் சொல்ற கருத்து நீங்க புரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா அவங்க படிக்கல, அப்படி சொல்லல. அவர் சொன்ன கருத்து நான் சொல்லிடுறேன். அங்க அவங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஹிந்தி படிச்சவங்க வந்து இங்க வந்து இது பண்றாங்களே. நம்ம என்ன சொல்றோம்னா அவங்க இன்னொரு லாங்குவேஜை படிக்கல, அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிச்சிருந்தா இன்னும் பயன்பட்டு இருக்கும். நம்மளும் சொல்றோம் சார், நீங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில இருந்து வட இந்தியாவில் போய் ஹிந்தி படிக்காதனால மட்டும் இல்ல, பெங்களூர்ல போய் கன்னடம் தெரியாதனாலையும் நம்மளுடைய சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறைய கஷ்டப்படுறாங்க. அதனால இன்னொரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதுதான் சொல்றாரு. இந்த மும்மொழி கொள்கை இன்னொரு சார், இது திராவிட மொழிகள்னு சொல்றோம்ல, ஏன் மலையாளம், கன்னடம், தமிழ் மாதிரியான தெலுங்கு மாதிரியான மொழிகளை கூட கத்துக்கிட்டு போட்டுமே. 50 லட்சம் மலையாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அமையும். அந்த குழந்தைகளோட படிப்புக்கு தெலுங்கு பேசுற மக்கள் எவ்வளவோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு தெலுங்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தான் அந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுக்குது. அதை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டேது தமிழ்நாடு அரசாங்கம். இதை காரணம் காட்டி நவோதயா பள்ளிகள் இங்க வர்றதை தடுக்கிறாங்க. நவோதயா பள்ளிகள் இங்க இல்ல, பல மாநிலங்கள் இங்க நவோதயா பள்ளிகள் நல்லா செயல்படுது. அந்த மாதிரியான விஷயங்கள் அரசாங்கம் வாய்ப்பை பயன்படுத்த மாட்டாங்க. அரசாங்கம் வந்து தமிழகத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது, கல்வி நிதி கொடுக்க மாட்டேங்குது. ஆனா திட்டங்கள்ன்ற பேர்ல மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து அதை மட்டும் நாங்க ஏற்றுக்கிறோம்னு சொல்லி சொல்றது சார், அதான் நல்ல கொஸ்டின். இல்ல சார், நீங்க சொல்றீங்க அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்துக்கு, அதாவது நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்காக நிதி கொடுப்பாங்கல்ல, அந்த நிதியை தான் தர்மேந்திர பிரதான் தரமாட்டேன்னு சொல்றாரே தவிர மற்ற நிதிகள் எல்லாம் வரும். நீங்க சார் ஒரு திட்டத்துக்கான நிதியை கொடுக்கல, மத்திய அரசாங்கம் நிதியே கொடுக்கலன்னு இல்ல. இவங்க எப்பயுமே என்ன பண்றாங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து எந்த உண்மையை சொல்றது இல்ல, அவங்களுக்கானதை மட்டும் சொல்றாங்க. அந்த நிதி மட்டும் தான் தரலையே தவிர மற்றபடி மத்திய அரசாங்கம், சார் உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், 2004 இருந்து 2014 வரை இருந்த திமுகவும் காங்கிரஸும் இருந்த மத்திய அரசாங்கம் இருக்குல்ல சார், அந்த அரசாங்கம் வந்து கோடி ரூபா தான் இங்க வந்து நிதி கொடுத்திருக்கிறாங்க. 1 லட்சத்தி சம்திங் கோடி ரூபா. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இப்ப இருக்கிற பிஜேபி அரசாங்கம் 2014 இருந்து 24 வரை கொடுத்திருக்காங்க. 5 லட்சம் கோடிக்கு மேல. இது போக அடிப்படை கட்டமைப்புக்கு கொடுத்திருக்காங்க. அவங்களை விட 5 மடங்கு அதிகமா இந்த அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிதியை பொறுத்த மட்டும் இல்லதான் நம்ம அரசாங்கம் சொல்லுது, மும்மொழி சார் இதுக்குன்னு கொடுக்குற பணம் நீங்க அதை செஞ்சா கொடுப்போம்னு சொல்றாங்க. அதை விட தமிழை வாழ வைக்கிறோம்னு சொல்றாங்க. தமிழ் எங்க போனாலும் தமிழர்களுடைய பெருமையை சொல்றது இன்னைக்கு பிரதமர் சொல்லிக்கிருக்காரு. உலகத்தினுடைய மிக தொன்மையான மொழி தமிழ்னு சொல்றாரு. அதே மாதிரி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நிறைய பெருமை சேர்க்கிறாரு. இன்னும் இது படி மேல போய் தமிழர்கள் வந்து இந்த இந்தியாவினுடைய தொன்மையான மொழி மட்டும் இல்ல, தமிழர்கள் இந்த நாட்டவே ஆளணும்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்குது. தமிழன் தமிழ்நாட்டை கடந்து இந்திய தேசத்தை ஆளுகிற ஒரு தலைமை பண்புக்கு வரணும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் மட்டும் மும்மொழியை படிக்கணும்ன்ற விருப்பம் இல்லை. இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிற ஒருத்தர் மும்மொழி கொள்கையை அங்கே தமிழ் படிக்க முடியும். தமிழர்கள் இந்தியா முழுக்க இருக்கிறவங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மொழியில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த மொழியை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு பெரிய விசாலமான பார்வையை பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது. இதெல்லாம் ஏத்துக்கிறாது தமிழ்நாட்டில் பெரிய மக்கள் மத்தியில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அரசாங்கத்தின் மேல மக்கள் வந்து இன்னைக்கு பயங்கரமான கொதிநிலையில தான் இருக்காங்க. கடந்த காலம் மாதிரி இல்லை. நீங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மாதிரி மும்மொழி கொள்கைக்கு எதிராக அவங்க போராட முடியாது. மக்கள் மிகப்பெரிய அளவுல இந்த திமுக அரசாங்கத்தின் மேல தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.